ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கங்க. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சேனல்ல அதாவது ஒவ்வொரு இம்பார்ட்டன்டான சாப்டர்ஸ்ல இருக்கக்கூடிய ஹைலைட்ஸ், அதாவது என்சிஇஆர்டி புக்ல நம்மளுக்கு என்ன படிக்கணும்னு தெரியாது. இப்போதான் ஃபர்ஸ்ட் நீங்க புக்கவே எடுக்கிறீங்க அப்படின்னா அதுல ஒவ்வொரு பேஜ்லயும் பார்த்தீங்கன்னா முக்கியமான பாயிண்ட் எது அதை வந்து நம்ம படிக்க போறோம். பிளஸ் அது ரிலேட்டடான எம்சிக்யூஸ் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ண போறோங்க. நீங்க ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலுக்குள்ள வரதா இருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். ஓகே, எல்லாமே படிச்சிருக்கணும்ப்பா. நான் சொல்ற ஹைலைட்ஸ் வந்து மோர் கான்சென்ட்ரேட் பண்ணி படிங்க. Sequence of events by which a cell duplicates its genome, synthesis the other constituents of the cell and eventually divides into two daughter cells is termed as cell cycle. Cell cycle னா என்ன? அதாவது செல்லோட ஜெனடிக் மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா டூப்ளிகேட் ஆகும். அது மட்டும் இல்லாமல் மற்ற கான்ஸ்டியூயன்ட்ஸ்லாம் வந்து சிந்தசிஸ் பண்ணி செல் வந்து டூ டாட்டர் செல்லாக பிரியும். இதுக்கு பேர் தான் செல் சைக்கிள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, இப்போ இன் டேர்ம்ஸ் அதாவது சைட்டோபிளாஸ்மிக் இன்க்ரீஸ் ஆகுதுல, இதுதான் நம்ம செல் growth அப்படின்னு சொல்றோம். இது வந்து ஒரு கண்டினியூஸ் ப்ராசஸாக வந்து இருக்கும்பா. டிஎன்ஏ சிந்தசிஸ் வந்து ஒன்லி டூரிங் செல் சைக்கிளில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பெசிஃபிக் ஸ்டேஜில் தான் நடக்கும். அதாவது a typical eukaryotic cell is illustrated by human cells in culture. ஹியூமன் செல் பார்த்தீங்கன்னா ஒரு யூகேரியாட்டிக் செல்ஸ் நமக்கு தெரியும். அப்போ these cells இந்த செல்ஸ் டிவைட் ஒன்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் நோட் பண்ணிக்கோங்கப்பா. இந்த செல்ஸ் வந்து எப்போ டிவைட் ஆகும்னா எவ்ரி 24 hours வந்து டிவைட் ஆகுது. அதே ஈஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா கேன் ப்ரோக்ரஸ் த்ரூ த செல் சைக்கிள் இன் ஒன்லி அபவுட் 90 minutes. The cell cycle is divided into two basic phases வந்து செல் சைக்கிளை பிரிக்கிறாங்க. ஒன்று இன்டர்ஃபேஸ், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா எம் ஃபேஸ். The M phase represents the phase when the actual cell division or mitosis occurs. இதை நோட் பண்ணிக்கோங்கப்பா. ஆக்சுவல் செல் டிவிஷன் எந்த ஃபேஸ்ல நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மைட்டாசிஸ் ஃபேஸ்ல. The interface represents the phase between two successive M phase. அதாவது இப்போ இந்த பிக்சர்ஸ்ல பார்த்தீங்கன்னா வந்து எம் ஃபேஸ் பா, இன்டர்ஃபேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ டூ சக்சசிவ் எம் ஃபேஸ்க்கு நடுவில் உள்ளதான் இன்டர்ஃபேஸ். இந்த எம் ஃபேஸ்க்கு நடுவில் உள்ளது இன்டர்ஃபேஸ். இதை நோட் பண்ணிக்கோங்க. 4 hours வந்து நம்மளுடைய செல் சைக்கிள் இருந்துச்சு அப்படின்னா அதில் செல் டிவிஷன் ப்ராப்பர் லாஸ்ட் ஃபார் ஒன்லி about an hour. அதாவது டிவிஷன்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த 1 hourல தான் செல் டிவிஷன் நடக்கும். அப்போ இன்டர்ஃபேஸில் தான் வந்து மோர் தென் 95%. அப்போ டியூரேஷன் ஆஃப் செல் சைக்கிள் வந்து எதில் அதிகமாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இன்டர்ஃபேஸில் தான். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இப்போ எம் ஃபேஸ் நியூக்ளியார் டிவிஷன். அந்த நியூக்ளியார் டிவிஷன்ஸில் செப்பரேஷன் ஆஃப் டாட்டர் குரோமோசோம் வந்து தனியாக பிரியுதுல, இதுக்கு பேர் காரியோகைனசிஸ். அப்போ டிவிஷன் ஆஃப் சைட்டோபிளாசம், இதுக்கு பேர் சைட்டோகைனசிஸ். ஃபேஸுக்கு இன்னொரு பேரும் இருக்குப்பா. என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெஸ்டிங் ஃபேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ரெஸ்டிங் ஃபேஸில் செல் growth அண்ட் டிஎன்ஏ ரிப்ளிகேஷன்ஸ் வந்து ஆர்டர்லி மேனரில் நடக்குது. ஃபேஸ் இஸ் டிவைடட் இன்டூ 3 phases வந்து பிரிக்கிறாங்க. ஒன்று G1 phase, S phase, நெக்ஸ்ட் வந்து G2 phase. Phase represents to the interval between the mitosis and initiation of DNA replication. அதாவது மைட்டாசிஸ்க்கும் டிஎன்ஏ ரிப்ளிகேஷன் ஆன S phaseக்கும் நடுவில் உள்ளது G1 phase. G1 phaseல என்ன இருக்கும்? செல் வந்து மெட்டபாலிக்கலாக ஆக்டிவாக இருக்கு அண்ட் கண்டினியூஸாக க்ரோவாக இருக்கும். பட் வந்து ரிப்ளிகேட் ஆகாது. எஸ் ஃபேஸ் ஆர் சிந்தசிஸ் ஃபேஸில் என்ன ஆகுது? ஆர் ரிப்ளிகேஷன்ஸ் வந்து நடக்குது. அப்படின்னா டிஎன்ஏ சிந்தசிஸ் அண்ட் ரிப்ளிகேட்ஸ் ஆகுது. அப்போ அமௌண்ட் ஆஃப் டிஎன்ஏ பெர் செல், ஒரு செல்லில் இருக்கக்கூடிய டிஎன்ஏ வந்து பார்த்தீங்கன்னா டபுள் ஆகுது. இவ் ஃபேஸில் என்ன ஆகும்? டிஎன்ஏ வந்து ரிப்ளிகேஷன் ஆச்சு. அப்போ ஒரு டிஎன்ஏ பார்த்தீங்கன்னா பெர் செல்ஸ்க்கு வந்து டபுளாக இருக்கு. அப்போ தெர் இஸ் நோ இன்க்ரீஸ் இன் த குரோமோசோம் நம்பர். குரோமோசோம் நம்பரில் வந்து சேஞ்சஸ் இருக்காதுப்பா. டிப்ளாய்டாக இருந்தால் டிப்ளாய்டாக தான் இருக்கும். ஆனால் அதில் வந்து டிஎன்ஏ ரிப்ளிகேஷன்ஸ் ஆயிருக்கும், அவ்வளோதான். ஓகே, the number of chromosomes வந்து சேமா இருக்கும். ஓகே, இதை வந்து நோட் பண்ணிக்கிட்டீங்களா? எஸ் ஃபேஸ்ல வந்து டிஎன்ஏ ரிப்ளிகேஷன் ஆச்சு. அதாவது நம்பர் ஆஃப் குரோமோசோம் வந்து சேமா இருக்கும், பட் டிஎன்ஏ தான் வந்து டபுள்ஸா இருக்கும் அப்படின்னு பார்த்தோம். ஓகே, நெக்ஸ்ட் அதே எஸ் ஃபேஸ்ல அனிமல் செல்ஸ் டூரிங் எஸ் ஃபேஸ், அனிமல் செல்ஸ்ல பார்த்தீங்கன்னா இட் பிகின்ஸ் வித் சென்ட்ரியோல் வந்து டூப்ளிகேட்ஸ் ஆகும் இந்த சைட்டோபிளாசம். G2 ஃபேஸ்ல வந்து என்ன நடக்குது? புரோட்டீன்ஸ் ஆர் சிந்தசைஸ்ட் இன் ப்ரிப்பரேஷன் ஃபார் மைட்டாசிஸ் while செல் growth வந்து கண்டினியூஸா இருக்கும். ஓகே, இப்போ நான் ஷார்ட்டா சொல்றேன்ப்பா. இப்போ G1 ஃபேஸ்ல என்ன ஆச்சு? செல் வந்து மெட்டபாலிக்கலா ஆக்டிவா இருந்தது, செல் growth வந்து இருந்தது, பட் there is no replication. எஸ் ஃபேஸ்ல என்ன ஆச்சு? டிஎன்ஏ வந்து ரிப்ளிகேஷன் ஆச்சு. அதாவது there is no increase in number of chromosome. குரோமோசோம் நம்பர் அதிகமாக இருக்காது, பட் டிஎன்ஏ தான் வந்து டூப்ளிகேட்ஸ் ஆயிருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அனிமல் செல்ஸ்ல எஸ் ஃபேஸ்ல பார்த்தீங்கன்னா சென்ட்ரியோல் டூப்ளிகேட்ஸ் ஆயிருக்கும் இந்த சைட்டோபிளாசம் அலாங் வித் டிஎன்ஏ ரிப்ளிகேஷன்ஸ். அடுத்து G2 ஃபேஸ்ல என்ன இருக்கும்? புரோட்டீன் சிந்தசிஸ் இருக்கும் அண்ட் ஆல்சோ செல் வந்து growth ஆகும் ரெடி ஃபார் மைட்டாசிஸ்க்கு.
some cells in the adult animals do not appear to exhibit division. அதாவது adult animalsல பாத்தீங்கன்னா division நடக்காதது எது அப்படின்னு பாத்தீங்கன்னா heart cells பா. ஓகே, இதை வந்து நோட் பண்ணிக்கோங்க. செல்ஸ் வந்து அக்கேஷனலா வந்து செல் டிவிஷன் நடக்கும்பா. அந்த செல்ஸ் பாத்தீங்கன்னா do not divide further, exit, அதாவது G1 ஃபேஸ்லயே வந்து எக்ஸிட் ஆகி வெளியில போயிடும். அந்த செல்ஸ் பாத்தீங்க அப்படின்னா to enter in a inactive stateக்கு வந்து போயிடும். செல்ஸ் பாத்தீங்க அப்படின்னா அக்கேஷனலா தான் ஏதாவது ஒரு இன்ஜுரி இல்லைன்னா செல் டெத் ஆகும்போது அதை ரீப்ளேஸ் பண்றதுக்காக தான் செல் டிவிஷன்ஸ் வந்து நடக்கும். அப்ப அந்த செல்ஸ் பாத்தீங்கன்னா G1 ஃபேஸ்லயே எக்ஸிட் ஆகி வெளியில போயிடும், இன்ஆக்டிவ் ஸ்டேட்டுக்கு போயிடும். அதுக்கு பேரு குவாஷன் ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ ஏதாவது ஒரு இன்ஜுரி டெத் ஆகும்போது பாத்தீங்கன்னா அந்த செல்ஸ் ரீகெயின் ஆகி நமக்கு செல் டிவிஷன் செல் சைக்கிள்ல இன்வால்வ் ஆகும். Mitotic cell division is only seen in the diploid, அதாவது somatic cells, body cellsல தான் mitotic cell division, increase in the cell number வந்து நடக்கும்பா. However, சில few exceptionsலயும் இந்த mitotic cell divisions நடக்குது haploid cellsல. அதாவது மேல் ட்ரோன் ஹனிபி பார்த்தீங்கன்னா 16 குரோமோசோம் இருக்கும். நம்ம பிரின்சிபல்ஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸில் இதை டீட்டெயிலாக நம்ம சொல்லியிருப்போம். எஸ், அது பார்த்தீங்கன்னா மைட்டாட்டிக் டிவிஷன்ஸில் தான் அதோட எண்ணிக்கை வந்து பெருக்கிக்கிறோம். அதே மாதிரி இருக்கக்கூடிய பிளான்ட் செல்ஸ் பார்த்தீங்கன்னா மைட்டாட்டிக் டிவிஷன்ஸ் நடக்குது. ஃபர்ஸ்ட் வந்து ஏ மைட்டாசிஸ் யூஸ்வலி அக்கர்ஸ் இன். ஏ மைட்டாசிஸ் அப்படின்னா என்னப்பா, அதாவது டைரக்ட் செல் டிவிஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. டைரக்ட் செல் டிவிஷன்ஸ்னா என்ன, இப்போ ஒரு செல்ல இருக்கக்கூடிய நியூக்ளியஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா ரெண்டு டாட்டர் நியூக்ளியர் வந்து டிவைட் ஆகும் without showing any differences in the chromosome. குரோமோசோம்லயோ இல்லைன்னா ஸ்பிண்டில் ஃபைபர்ஸ் ஃபார்ம் ஆகுறது அந்த மாதிரி எந்த ப்ராசஸுமே நடக்காது. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ப்ரோகேரியாட்டிக் செல்ஸ், அதாவது பாக்டீரியாலப்பா. ஓகே, which one is the correct sequence of a cell cycle? ஒரு செல் சைக்கிளினுடைய கரெக்ட் சீக்வன்ஸ் என்ன? இப்போ G1 ஃபேஸ், அடுத்து S ஃபேஸ் இருக்கும், அடுத்து G2, அடுத்து M ஃபேஸ் இருக்கும். இதான் நம்ம படிச்சிருக்கோம். ஓகே, ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா சிபா. Identify ABCD in the given diagram depicting cell cycle and select the correct option. இப்போ ஃபர்ஸ்ட் பாருங்க, A B C D கேட்டிருக்காங்க. இப்போ A வந்து என்னப்பா, இந்த மாதிரி வந்து கொடுத்துருக்காங்களா, இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா the cell enter into G0 phase. ஃபர்ஸ்ட் இது வந்து G0 பா. G0னா என்ன, குவாஷன் ஸ்டேஜ் வந்து இன்ஆக்டிவா வந்து இருக்கும், அதான் G0 ஃபேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபாலோட் பை இது வந்து எப்பவுமே G1 ஃபேஸ், இது வந்து S ஃபேஸ், இது வந்து G2 ஃபேஸ், எஸ் இது வந்து எம் ஃபேஸ். இது மொத்தமாக நம்ம என்னன்னு சொல்லியிருக்கோம், இன்டர்ஃபேஸ் அப்படின்னு சொல்லியிருக்கோம். கரெக்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா G0, G1, S and G2 ஃபேஸ். ஈஸ்ட் செல் டிவைட்ஸ் ஒன்ஸ் இன் அப்ராக்சிமேட்லி எவ்ரி. ஈஸ்ட் செல்ஸ் வந்து எவ்வளோ நேரத்துக்கு ஒரு தடவை டிவைட் ஆகும், இப்போ நம்ம ஹைலைட்ஸில் பார்த்தோம் எவ்வளோப்பா, 90 minutes. Next question பார்த்தீங்கன்னா human cell in culture show a cell cycle to be completed in approximately. human cell பார்த்தீங்கன்னா செல் சைக்கிள் எவ்வளோ நேரத்தில் கம்ப்ளீட் ஆகும், 24 hours. அதாவது கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்காக கேட்பாங்க 24 minutes-ஆ, 24 hours-ஆ, 24 seconds-ஆ, 22 hours-ஆ. ஸோ 24 hours. Which phase occupies the maximum part of the cell cycle? Maximum part of the cell cycle எதுப்பா, interphase. நம்ம படிச்சிருக்கோம். Next question பாருங்க, this phase of cell cycle is a period of intense synthesis and growth. சிந்தசிஸ் இருக்கும் அண்ட் growth இருக்கும். இட் கன்ஸ்டியூட் 95%. அதாவது எந்த ஃபேஸ் ஆஃப் செல் சைக்கிள் வந்து 95% ஆஃப் த டியூரேஷன் ஆஃப் செல் சைக்கிள் இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. இதுப்பா இன்டர்ஃபேஸ். இப்போ நம்ம சொன்னோம்ல ரிமைனிங், அதாவது 24 hours வந்து ஒரு செல் 2 செல்லாக டிவைட் ஆக போகுது அப்படின்னா இதில் 95% வந்து செல் growth ஆகும், ரிப்ளிகேஷன்ஸ் ஆகும், அதோட ப்ராசஸ்லாம் வந்து நடந்துட்டு இருக்கும். லாஸ்ட் 1 hourல தான் வந்து அந்த மைட்டாசிஸ் ஃபேஸில் தான் செல் வந்து 2 டாட்டர் செல்லாக டிவைட் ஆகுது. The cell would normally proceed to mitosis without interruption once it has entered the S phase, once it has entered the G2 phase, at any time during cell division activity, none of these are. அதாவது ஒரு செல் மைட்டாசிஸ்ல வந்து ப்ரொசீட் பண்ணும், எந்த இன்டரப்ஷனுமே இல்லைன்னா ஒன்ஸ் இட் ஹாஸ் என்டர் த எஸ் ஃபேஸ் பா. ஏன் எஸ் ஃபேஸ் அப்படின்னு சொல்கிறோம், இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம். அதாவது G1 ஃபேஸ் இருக்கும், அடுத்து எஸ் ஃபேஸ் இருக்கும், அடுத்து G2 ஃபேஸ் இருக்கும், அடுத்து எம் ஃபேஸ் இருக்கும்னு நம்ம பார்த்தோமா. இந்த G1 ஃபேஸ் பார்த்தீங்க அப்படின்னா இந்த செல் மைட்டாசிஸ் செல் டிவிஷன்ஸில் ஈடுபடாதோ அந்த செல்ஸ் பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர் ஸ்டேஜுக்கு வந்து போயிடும், அதாவது G0 ஃபேஸ். அப்போ ஒரு செல் பார்த்தீங்கன்னா இந்த G1 அப்படிங்கிற செக் பாயிண்ட்டை கிராஸ் பண்ணி எஸ் ஃபேஸ்க்கு வந்துருச்சு அப்படின்னா அது இயல்பான மைட்டாசிஸ் ப்ராசஸில் வந்து ஈடுபடும்பா. ஓகே, அப்போ ஒன்ஸ் இட் ஹாஸ் என்டர் த எஸ் ஃபேஸ். Next, the cells that do not divide further exit G1 phase to enter an inactive stage called. இப்போ தானே சொன்னோம், எந்த செல்ஸ் வந்து ஃபர்தராக டிவைட் ஆகாமல் எக்ஸிட் G1 ஃபேஸில் இருந்து எக்ஸிட் ஆகி ஒரு இன்ஆக்டிவ் ஸ்டேஜுக்கு போயிருதுல அந்த செல் சைக்கிளுக்கு பேர் என்னன்னு கேட்குறாங்க. called dash of the cell cycle, G0 stage of the cell cycle. என்னப்பா, which of the following is correct? எது வந்து கரெக்ட் அப்படின்னு கேட்குறாங்க.
இப்போ ஒரு கொஷின்ஸை பார்க்கும்போது அந்த கொஷின்ஸில் வந்து கேர்ஃபுல்லாக பார்க்கணும்ப்பா. அதாவது கரெக்டாக, இன்கரெக்டாக, வித்தவுட்டா, நாட்டா, இந்த மாதிரி வந்து டிஃப்ரெண்ட்டான கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. அப்போ நம்ம அதை கீப் ஆன் மைண்ட், நம்ம மைண்டில் வச்சுட்டு தான் நம்ம வந்து ஆப்ஷனை வந்து ரீட் அவுட் பண்ணணும். எது கரெக்டுன்னு கேட்குறாங்க, அப்போ நம்ம என்ன பண்ணணும், ராங்கான ஆப்ஷன்ஸை வந்து எலிமினேட் பண்ணணும். இப்போ ஒவ்வொன்றா படிக்கலாம். இப்போ அனிமல்ஸ் கேன் ஷோ மைட்டாட்டிக் டிவிஷன்ஸ் இன் போத் ஹாப்ளாய்டு அண்ட் த டிப்ளாய்டு செல்ஸ். அனிமல்ஸ் வந்து மைட்டாட்டிக் டிவிஷன்ஸ் ஹாப்ளாய்டு அண்ட் டிப்ளாய்டு செல்ஸில் இருக்குமா? நோ, ஒன்லி வந்து சொமேட்டிக் செல்ஸில் தான் வந்து இருக்கும்பா. இப்போ ஆஃப்டர் எஸ் ஃபேஸ் த நம்பர் ஆஃப் குரோமோசோம் பிகம்ஸ் டபுள். குரோமோசோமாக வந்து டபுள் ஆகும். குரோமோசோம் வந்து 2Nல தான் இருக்கும், ஆனால் அதோட டிஎன்ஏ ரிப்ளிகேஷன்ஸ் தான் வந்து டபுள் ஆகும். அப்போ இதுவும் தவறான ஆன்சர். நெக்ஸ்ட், டூரிங் த G2 phase proteins are synthesized in preparation for mitosis while cell growth continues. ஆமாம், இது நம்ம படிச்சிருக்கோம்லப்பா. G2 ஃபேஸில் வந்து ப்ரோட்டீன் சிந்தசிஸ் ஆகும், செல் growth வந்து கண்டினியூஸாக நடந்துகிட்டே இருக்கும். இது கரெக்ட். அடுத்த ஆப்ஷனாக பார்க்கலாம். இப்போ SR synthesis phase marks the period during which RNA synthesis takes place. அதில் RNAவா synthesis ஆகும்? நோ. அப்போ ஆப்ஷன் வந்து சிப்பா. which of the following statement is correct regarding G0 phase present? ஒன்று மட்டும் தெரிஞ்சுக்கோங்கப்பா. இப்போ G0 ஃபேஸில் வந்து ஸோ எனர்ஜி ரிச் காம்போனன்ட்ஸ் வந்து இருக்காது. ஏன்னா இது வந்து ஒரு இன்ஆக்டிவ் ஸ்டேஜுக்கு போயிடுச்சுல. ஸோ மைட்டோஜென்ஸ் எனர்ஜி ரிச் காம்போனன்ட்ஸ் வந்து இருக்காது. ஸோ மைட்டோஜென்ஸ் ஆர் present in G0 phase தப்பு. மைட்டோஜென்ஸ் ஆர் present பட் எனர்ஜி ரிச் காம்போனன்ட்ஸ் absent தப்பு. ஓகே, போத் மைட்டோஜென்ஸ் எனர்ஜி ரிச் காம்போனன்ட்ஸ் present தப்பு. நெய்தர் மைட்டோஜென்ஸ் நார் எனர்ஜி ரிச் காம்போனன்ட்ஸ் present. இதுதான்ப்பா கரெக்ட். பேராகிராஃப்ல பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டண்ட்டாக நம்ம படிக்க வேண்டியது குரோமோசோம் இன் த பேரண்ட். அதாவது மைட்டாசிஸ்ல பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் குரோமோசோம் இந்த பேரண்ட் அண்ட் ப்ரோஜனி வந்து சேம்ஸாக இருக்கும். இதுக்கு பேர் தான் என்னன்னு சொல்கிறாங்க, ஈக்குவேஷனல் டிவிஷன். அப்போ ஈக்குவேஷனுடைய நியூக்ளியர் டிவிஷனான கேரியோகைனசிஸை 4 ஸ்டேஜஸாக வந்து பிரிக்கிறாங்க. என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரோஃபேஸ், மெட்டாஃபேஸ், அனாஃபேஸ், டீலோஃபேஸ். இந்த ப்ரோஃபேஸ் which is the first stage of karyokinesis of mitosis follows the S and G2 phases of interphase. இன்டர்ஃபேஸினுடைய S phase G2 phase தொடர்ந்து ஃபர்ஸ்ட் கேரியோகைனசிஸ் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரோஃபேஸ் தான். அப்போ இந்த ப்ரோஃபேஸில் என்ன நடக்கும் அப்படின்னா, ப்ரோஃபேஸ் இஸ் மார்க்கெட்டட் பை த இனிஷியேஷன் ஆஃப் குரோமோசோமல் கண்டென்சேஷன். அதாவது குரோமோசோமல் கண்டென்சேஷன் வந்து இந்த ஸ்டேஜில் நடக்கும். The centrosome which had undergone duplication during S phase of interphase now begins to move towards the opposite pole of the cell cycle. S phaseல பார்த்தீங்கன்னா DNA replication நடந்திருக்கும், சென்ட்ரோசோம் டூப்ளிகேஷன் நடந்திருக்கும்ல, அது ப்ரோஃபேஸில் பார்த்தீங்கன்னா அது ஆப்போசிட் போலுக்கு வந்து மூவ் ஆகும். அப்போ இதோட முக்கியமான ஃபீச்சர்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒன், குரோமோசோம் மெட்டீரியல் கண்டென்ஸ் டு ஃபார்ம் காம்பேக்ட் மைட்டாட்டிக் குரோமோசோம். குரோமோசோம்ஸ் ஆர் சீன் டு பி கம்போஸ்ட் ஆஃப் 2 chromatids attached together at the centromere. அதாவது குரோமாட்டிட் பார்த்தீங்கன்னா இதோட சென்ட்ரோமியர்ல வந்து அட்டாச் ஆயிருக்கும். அது சென்ட்ரோசோம் which had undergone duplication during interphase begins to move the opposite pole of the cell. First, each centrosome radiates out microtubules called astes. The 2 astes together with the spindle fibers forms the mitotic apparatus. Next இந்த பேஜ்ல பாத்தீங்கன்னா என்னென்ன இம்பார்ட்டன்ட் ஹைலைட்ஸ் பாருங்க. cells at the end of prophase when viewed under the microscope do not show. அதாவது எந்த விதமான அடிஷனல் ஆர்கனல்ஸும் இருக்காதுப்பா. கோல்கை காம்ப்ளெக்ஸா இருக்கட்டும் சரி, எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் அண்ட் நியூக்ளியோலஸ் அண்ட் நியூக்ளியர் என்வலப் எல்லாமே வந்து டிஸப்பியர் ஆயிருக்கும். இதுல என்னென்னப்பா நடந்தது, அதாவது குரோமோசோமல் கண்டென்சேஷன் இருந்தது, 4 குரோமாட்டினும் ஒரு சென்ட்ரோமியர்ல அட்டாச் ஆயிருந்தது. சென்ட்ரோசோம் பாத்தீங்கன்னா ஆப்போசிட் போலுக்கு போச்சு. அதுல இருந்து ஸ்பிண்டில் ஃபைபர்ஸ் ஹரேஸ் ஆகி ஆப்போசிட் போல்ல இருக்கக்கூடிய ஸ்பிண்டில் ஃபைபர்ஸோட அட்டாச் ஆச்சு. மைக்ரோடியூபிள்ஸ் வந்து ஃபார்ம் ஆச்சு. அது அஸ்டர்ஸ் அப்படின்னு சொன்னாங்க. அப்ப இந்த மைக்ரோடியூபிள்ஸ், ஸ்பிண்டில் ஃபைபர்ஸ் இதெல்லாம் சேர்த்து நம்ம என்னன்னு சொல்றோம், மைட்டாட்டிக் apparatus அப்படின்னு சொல்லிட்டோம். அப்ப எண்ட் ஆஃப் ப்ரோஃபேஸ்ல பாத்தீங்கன்னா ஆல் த ஆர்கனல்ஸ் வந்து டிஸப்பியர் ஆயிருக்கும். நியூக்ளியோலஸ், நியூக்ளியர் என்வலப், கோல்கை காம்ப்ளெக்ஸ் அண்ட் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் எல்லாமே டிஸப்பியர் ஆயிருக்கு. ஓகேல என்ன ஆகும், the complete disintegration of the nuclear envelope. நியூக்ளியர் என்வலப் கம்ப்ளீட்டா வந்து டிஸ்இன்டெகிரேட் கம்ப்ளீட்டா போயிடும். Condensation of the chromosome is completed and they can be observed clearly under microscope. அப்ப chromosome condensation complete ஆகி கிளியரா நம்ம மைக்ரோஸ்கோப்ல பார்க்க முடியும். Chromosome is made up of 2 sister chromatids which are held together by the centromere. இந்த சிஸ்டர் குரோமாட்டிடோட நடுவுல வந்து சென்ட்ரோமியர்ல வந்து அட்டாச் ஆயிருக்குன்னு சொல்றாங்கப்பா. அந்த சென்ட்ரோமியர்னுடைய சைடுல பாத்தீங்கன்னா ஸ்மால் டிஸ்க் ஷேப்டு ஸ்ட்ரக்சர் இருக்கும். அதுக்கு பேரு கைனட்டோகோர் அப்படின்னு சொல்லுவாங்க. மெட்டாஃபேஸ் இஸ் கேரக்டரைஸ்ட் பை ஆல் குரோமோசோம் கமிங் டு பி த ஈக்குவேட்டர் வித் 1 chromatid of each chromosome connected by its kinetochore to the spindle fibers from one pole, sister chromatid connected to the kinetochore to the opposite pole. அதாவதுப்பா இப்ப 2 chromatid 4 chromatin இருக்குமா ஒரு குரோமோசோம்ல? எஸ், இதுல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு என்னப்பா இருக்கும், டிஸ்க் ஷேப்ல கைனட்டோகோர் இருக்குமா? ஓகே, இதுல வந்து பாத்தீங்கன்னா ஆப்போசிட் போல்ல இருக்கக்கூடிய சென்ட்ரோசோம்ல இருந்து ஸ்பிண்டில் ஃபைபர்ஸ், அதாவது இது வந்து சிஸ்டர் குரோமாட்டிட். ஓகே,
அப்போ ஸ்பிண்டில் ஃபைபர்ஸ் ஆப்போசிட் போலில் சிஸ்டர் குரோமாட்டினில் ஒரு பக்கம் நோக்கியும் அடுத்த ஆப்போசிட் போலில் இருக்கக்கூடிய ஸ்பிண்டில் ஃபைபர்ஸ் பார்த்தீங்கன்னா இதை இந்த சைடு நோக்கியும் இழுக்குன்னு சொல்கிறாங்க. அவ்வளோதான். இந்த பிளேன் ஆஃப் அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் குரோமோசோம், இந்த குரோமோசோம் பார்த்தீங்கன்னா அந்த பிளேனில் அரேஞ்ச் ஆயிருக்கல, ஒரு சென்டரில் வந்து அரேஞ்ச் ஆயிருக்கல, அதுக்கு பேர் என்ன சொல்கிறாங்கன்னா மெட்டாஃபேஸ் பிளேட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதான் வந்து என்னப்பா, ஸ்பிண்டில் ஃபைபர்ஸ் அட்டாச் டு த கைனட்டோகோர் ஆஃப் த குரோமோசோம், அதாவது மூவ் டு ஸ்பிண்டில் ஈக்குவேட்டர் அண்ட் கெட் அலைன் அலாங் மெட்டாஃபேஸ் பிளேட் த்ரூ ஸ்பிண்டில் ஃபைபர். குரோமோசோம் பார்த்தீங்க அப்படின்னா மெட்டாசென்ட்ரிக் பிளேட்ல அலைன் ஆயிடுச்சு. ஸ்பிண்டில் ஃபைபர்ஸ் வந்து கைனட்டோகோர்ல அட்டாச் பண்ணி அந்த குரோமோசோமை மெட்டாசென்ட்ரிக் பிளேட்ல அலைன் பண்ணிடுச்சு. இதுதான் இந்த மெட்டாஃபேஸ்ல நடந்தது. அடுத்தது பாருங்கப்பா, அனாஃபேஸ். இப்போ ஆன்செட் ஆஃப் அனாஃபேஸ், ஈச் குரோமோசோம் அரேஞ்ச் அட் த மெட்டாஃபேஸ் பிளேட் splits simultaneously and the two daughter chromatids, now referred to as a daughter chromosome of the future daughter nuclei, begin their migration towards the opposite pole. அதாவதுப்பா இப்போ என்ன சொல்றாங்க, இப்போ ஒரு சிஸ்டர் குரோமாட்டிட் வந்து இருந்தது அப்படின்னு நம்ம சொன்னோமா, மெட்டாசென்ட்ரிக் பிளேட்ல அரேஞ்ச் ஆயிருந்துச்சா, இது நடுவில் வந்து இப்படி ஸ்பிளிட் ஆகி இது வந்து ஒரு போல் நோக்கியும் இது வந்து ஒரு போல் நோக்கியும் மூவ் ஆகும். அதுதான் சொல்றேன். ஈச் குரோமோசோம் மூவ்ஸ் அவே ஃப்ரம் த ஈக்குவேட்டர் பிளேட். த சென்ட்ரோமியர் ஆஃப் ஈச் குரோமோசோம் ரிமைன்ஸ் டைரக்டட் டுவர்ட்ஸ் த போல் and hence at the leading edge. குரோமாட்டின்ல இருக்கக்கூடிய சென்ட்ரோமியர் பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரியும் இதோட குரோமாட்டிட்ஸ் வந்து இந்த மாதிரி இருக்கும். அப்ப இதை என்னன்னு சொல்றாங்க அப்படின்னா centromere of each chromosome remain directed towards the pole and hence at the leading edge. இதான் வந்து இந்த centromere தான்ப்பா leading edge இருக்கு. இதுக்கு பின்னாடி trailing behind தான் இந்த chromatin வந்து வருது. Key features of anaphase என்ன, centromere split ஆகிறது, chromatids separate ஆகிறது, chromatids move to the opposite pole. இங்க பாருங்க, chromatids வந்து opposite pole நோக்கி மூவ் ஆயிடுச்சா. ஓகே, இதான் வந்து future daughter nuclei. Next telophase பா. The chromosome that have reached their respective poles decondense and lose their individuality. அதாவது இப்படி இருக்கக்கூடிய இந்த ஷேப்ல இருக்கக்கூடிய இந்த குரோமோசோம் பாத்தீங்கன்னா டீகண்டென்ஸ் ஆகி இந்த மாதிரி இருக்கும். Chromosome cluster at opposite spindle poles and their identity is lost. Elements, அதாவது குரோமோசோம் கிளஸ்டர் வந்து ஆப்போசிட் போல்ல வந்து இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நியூக்ளியர் என்வலப் டெவலப் அரௌண்ட் த குரோமோசோம் கிளஸ்டர். இதை சுத்தியும் பாத்தீங்க அப்படின்னா நியூக்ளியர் என்வலப் வந்து ஃபார்ம் ஆயிருச்சு. ஓகே, இதுதான் வந்து ஃபியூச்சர் டாட்டர் நியூக்ளியை. followed by இதை தொடர்ந்து நியூக்ளியோலஸ், கோல்கி காம்ப்ளெக்ஸ் அண்ட் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் வந்து ரீஃபார்ம் ஆயிடுச்சு. ஓகே, இப்போ ஷார்ட்டா வந்து சொல்லலாமா, ப்ரோஃபேஸ்ல என்ன ஆச்சுப்பா, குரோமோசோம் கண்டென்சேஷன் ஆச்சு. நெக்ஸ்ட் வந்து சென்ட்ரோசோம் பார்த்தீங்கன்னா ஆப்போசிட் போல்க்கு வந்து போச்சு, அதுலேருந்து மைக்ரோடியூபிள்ஸ் ஃபார்ம் ஆச்சு, அது ஆஸ்டர்ஸ்ன்னு சொன்னோம். ஸ்பிண்டில் ஃபைபர்ஸ் மைக்ரோடியூபிள்ஸ்லாம் சேர்த்து நம்ம மைட்டாட்டிக் அப்பாரட்டஸ்ன்னு சொன்னோம். ரெண்டாவது வந்து மெட்டாஃபேஸ். மெட்டாஃபேஸில் வந்து என்னப்பா இருந்தது, மெட்டாஃபேஸில் பார்த்தீங்கன்னா குரோமோசோம் வந்து அந்த மெட்டாசென்ட்ரிக் பிளேட்ல வந்து அரேஞ்ச் ஆயிடுச்சு. அந்த சென்ட்ரோமியரில் பார்த்தீங்கன்னா சைடில் இருக்கக்கூடிய டிஸ்க் ஷேப் கைனட்டோகோரோட சேர்ந்து ஆப்போசிட் போலில் இருக்கக்கூடிய சென்ட்ரோசோமோட ஸ்பிண்டில் ஃபைபர்ஸோட அட்டாச் ஆச்சு. நெக்ஸ்ட் வந்து அனாஃபேஸ். அனாஃபேஸ் ஸ்டேஜில் என்ன ஆச்சுப்பா, சென்ட்ரோமியர் வந்து ஸ்பிளிட் ஆகி சிஸ்டர் குரோமாட்டின் ஒரு போல் நோக்கியும் இன்னொரு குரோமாட்டின் பார்த்தீங்கன்னா ஆப்போசிட் போல் நோக்கியும் மூவ் ஆச்சு. டீலோஃபேஸ். டீலோஃபேஸில் என்ன ஆச்சு, ஆப்போசிட் போலுக்கு போன குரோமாட்டின்லாம் என்ன ஆகும்னா மறுபடியும் டீகண்டென்ஸ் ஆகி நியூக்ளியர் என்வலப் ஃபார்ம் ஆகி நியூக்ளியோலஸ், கோல்கி காம்ப்ளெக்ஸ் அண்ட் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் ஃபார்ம் ஆயிடுச்சு. தட்ஸ் ஆல் அபவுட் மைட்டாசிஸ். ஓகே, இது வந்து ஒரு ரேபிட் ரிவிஷனாக தான்ப்பா நம்ம பார்த்துட்டு இருக்கோம், ஹைலைட்ஸை மட்டும். பிகாஸ் நம்ம ஃபுல் வீடியோ வந்து ஆல்ரெடி போஸ்ட் பண்ணிட்டோம், அதுக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாப்பா மெட்டாஃபேஸ் ஃபாலோட் பை சைட்டோகைனசிஸ். இப்போ சைட்டோகைனசிஸ்னா என்ன, த செல் இட் செல்ஃப் இஸ் டிவைடட் இன்டூ 2 டாட்டர் செல்ஸ். அதாவது நியூக்ளியஸ் டிவைட் ஆயிடுச்சு, இப்போ சைட்டோபிளாசம் வந்து டிவைட் ஆகணும், அவ்வளோதான். இன்டூ 2 டாட்டர் செல்ஸ் பை செப்பரேஷன் ஆஃப் த சைட்டோபிளாசம். சைட்டோபிளாசம் வந்து செப்பரேட் ஆகுதுல, இந்த ப்ராசஸ் பேர் தான் சைட்டோகைனசிஸ். அட் த எண்ட் ஆஃப் விச் செல் டிவிஷன் கெட்ஸ் கம்ப்ளீட் ஆகுது. அனிமல் செல்ஸில் பார்த்தீங்கன்னா இஸ் அக்யூட் பை த அப்பியரன்ஸ் ஆஃப் ஃபர்ரோ இன் த பிளாஸ்மா மெம்பரேன். பிளாஸ்மா மெம்பரேனில் இருக்கக்கூடிய ஃபர்ரோ இப்படி வந்து இருக்கு அப்படின்னா இதில் வந்து ஒரு ஃபர்ரோ வந்து டெவலப் ஆகும்பா. ஓகே, பிளாஸ்மா மெம்பரேன்ல the furrow gradually deepens and ultimately joins in the center, dividing the cell cytoplasm. இந்த furrow deepen ஆகி ரெண்டுமே ஜாயின் ஆகி ரெண்டு செல்லா வந்து தனியா பிரிஞ்சிருது. இதே பிளான்ட் செல்ஸ்ல பாத்தீங்கன்னா வால் ஃபார்மேஷன் ஸ்டார்ட்ஸ் இன் த சென்டர். இப்போ இதான் வந்து பிளான்ட் செல் அப்படின்னு பாத்தீங்கன்னா இது வால் ஃபார்மேஷன் அந்த செல்லுடைய சென்டர்ல இருக்கும், அது அப்படியே க்ரோ ஆகி லேட்டரலா வந்து ஜாயின் ஆகுது. இதுதான் வந்து மிடில் லாமெல்லா அப்படின்னு சொல்றாங்க. அட் த டைம் ஆஃப் சைட்டோபிளாஸ்மிக் டிவிஷன் இந்த சைட்டோபிளாஸ்மிக்
சைட்டோபிளாஸ்மிக் டிவிஷன் ஆகும்போது என்ன ஆகும்? மைட்டோகாண்ட்ரியா, பிளாஸ்டிட்ஸ் and gets distributed between the two daughter cells. In some karyokinesis is not followed by cytokinesis. சில செல்ஸ்ல பாத்தீங்கன்னா karyokinesis மட்டும் நடக்கும், அதாவது நியூக்ளியர் டிவிஷன்ஸ் மட்டும் நடக்கும், சைட்டோகைனசிஸ் வந்து நடக்காது. அப்ப அது மல்டி நியூக்ளியேட் ஸ்டேஜ் இருக்கும். எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா லிக்விட் எண்டோஸ்பெர்ம், அதாவது கோகனட் இப்ப நம்ம இளநீல அந்த தண்ணி இருக்குல்ல, அதான் லிக்விட் எண்டோஸ்பெர்ம். இது வந்து பாத்தீங்கன்னா karyokinesis ஸ்டேஜ்ல தான் இருக்கும். சைட்டோகைனசிஸ் வந்து ஸ்லோவா தான் நடக்கும். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் மைட்டாசிஸ். இந்த மைட்டாசிஸ்னுடைய முக்கியத்துவம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது வந்து மைட்டாசிஸ் ஆர் த ஈக்குவேஷனல் டிவிஷன் இஸ் யூசுவலி ரெஸ்ட்ரிக்டட் டு த டிப்ளாய்ட் செல்ஸ், அதாவது டிப்ளாய்ட் செல்ஸ் ஒன்லி அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஹைலி இம்பார்ட்டன்ட். மைட்டாசிஸ் பாத்தீங்கன்னா டிப்ளாய்ட் செல்ஸ்ல மட்டும்தான்ப்பா நடக்கும். ஹவவர் சில கேசஸ்ல பாத்தீங்கன்னா லோவர் பிளான்ட்ஸ் அண்ட் சம் சோஷியல் இன்செக்ட்ஸ்னா இந்த மேல் ஹனிபீல பாத்தீங்கன்னா ஹாப்ளாய்ட் செல்ஸ்லயும் மைட்டாசிஸ் வந்து நடக்கும். நெக்ஸ்ட் மைட்டாசிஸ் யூசுவலி ரிசல்ட்ஸ் இன் த ப்ரொடக்ஷன் ஆஃப் டிப்ளாய்ட் டாட்டர் செல்ஸ். மைட்டாசிஸ்னா என்ன? 2n இருக்கக்கூடிய பேரண்ட் செல்ஸ் இருந்ததுன்னா 2n இருக்கக்கூடிய டாட்டர் செல்ஸ் தான் வந்து கிடைக்கும். இது வந்து ஐடென்டிக்கல் ஜெனடிக் காம்போனன்ட். பேரண்ட்ல என்ன ஜெனடிக் காம்போசிஷன் இருக்கோ அதே மாதிரி தான் டாட்டர்ஸ்ல இருக்கும். ஓகே, த growth ஆஃப் மல்டிசெல்லுலார் ஆர்கானிசம்ஸ். மல்டிசெல்லுலார் ஆர்கானிசம்ஸ் எது மூலமா க்ரோ ஆகுதுப்பா? மைட்டாசிஸ் மூலமா தான் க்ரோ ஆகுது. செல் growthனா என்ன? டிஸ்டர்பிங் த நியூக்ளியர் சைட்டோபிளாஸ்மிக் ரேஷியோ. இப்போ நார்மலா ஒரு செல்ல வந்து நியூக்ளியஸ் இப்படி இருக்கு அப்படின்னா இது செல் க்ரோ ஆக நியூக்ளியர் சைட்டோபிளாஸ்மிக் ரேஷியோ வந்து டிஸ்டர்ப் ஆகுதா? இதை ரெக்டிஃபை பண்றதுக்காக தான் செல் டிவிஷன் நடக்குதுன்னு சொல்றாங்க. ஓகே, த செல்ஸ் ஆஃப் த அப்பர் லேயர் ஆஃப் எபிடர்மிஸ். என்னென்ன செல் வந்து மைட்டாசிஸ்ல இம்பார்ட்டன்ட் ரோல் பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளுடைய ஸ்கின், அப்பர் லேயர் ஆஃப் எபிடர்மிஸ்ல இருக்கக்கூடிய செல்ஸ் லைனிங் த கட், அதாவது நம்மளுடைய கட் இருக்குல்ல, சிஸ்டம் அண்ட் ஆல்சோ பிளட் செல்ஸ் ஆர் பீயிங் கான்ஸ்டன்ட்லி ரீப்ளேஸ் ஆயிட்டே இருக்கும். ஓகே, இப்போ மைட்டாட்டிக் டிவிஷன்ஸ் இன் மெரிஸ்டமேட்டிக் டிஷ்யூஸ். பிளான்ட்ஸ்ல பாத்தீங்கன்னா மெரிஸ்டமேட்டிக் டிஷ்யூஸ்னா என்னப்பா? ஹைலி டிவைடபிள் செல்ஸ். ஸோ மெரிஸ்டமேட்டிக் டிஷ்யூஸ், அதாவது அப்பிக்கல் அண்ட் லேட்டரல் கேம்பியம், அப்பிக்கல் மெரிஸ்டம், லூட்டபிக்கல் மெரிஸ்டம் அண்ட் ஆல்சோ லேட்டரல் கேம்பியம், இது மூலமா தான் பிளான்ட்ஸினுடைய growth இருக்குன்னு சொல்றாங்க. ஓகே, வந்து பாத்தீங்கன்னாப்பா மியாசிஸ்னா என்ன? அதாவது கேமெட்ஸ் ஆர் ஃபார்ம்டு ஃப்ரம் ஸ்பெஷலைஸ்ட் டிப்ளாய்ட் செல்ஸ், அதாவது 2n இருக்கக்கூடிய டிப்ளாய்ட் செல்ஸ்ல இருந்து ஹாப்ளாய்ட் நம்பர் ஆஃப் கேமெட்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும்ல, அதுதான் மியாசிஸ். திஸ் ஸ்பெஷலைஸ்ட் கைண்ட் ஆஃப் செல் டிவிஷன் they reduce the chromosome number by half. குரோமோசோம் நம்பரை வந்து half, அதாவது ஹாப்ளாய்டை வந்து ரெடியூஸ் பண்ணுது. the production of haploid daughter cell, this kind of cell division, இந்த kind of cell division நம்ம என்னன்னு சொல்றோம்னா மியாசிஸ் ensures the production of haploid phase in the life cycle of sexually reproducing organisms, அதாவது செக்ஷுவலா ரீப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஆர்கானிசம்ஸ்ல மியாட்டிக் செல் டிவிஷன்ஸ் மூலமா தான் ஹாப்ளாய்ட் நம்பர் ஆஃப் கேமெட்ஸ் வந்து ஃபார்ம் ஆகுதுப்பா. ஸோ ஃபர்டிலைசேஷன், இப்போ இது வந்து ஒரு ஸ்பெர்ம் அப்படின்னா இதே ஹாப்ளாய்ட் நம்பர்ல இருக்கக்கூடிய ஒரு ஓவமோட ஃபியூஸ் ஆகி நமக்கு என்ன வந்து ஃபார்ம் ஆகும்? டிப்ளாய்ட் நம்பர் ஆஃப் ஜைகோட் வந்து ஃபார்ம் ஆகும். அப்போ ஃபர்டிலைசேஷன் மூலமா இட் வில் ரெஸ்டோர்ஸ் த பிளாய்டி. ஓகே, நெக்ஸ்ட் இப்போ த கீ ஃபீச்சர்ஸ் ஆஃப் மியாசிஸ்னுடைய இம்பார்ட்டன்ட் கீ ஃபீச்சர்ஸ் என்ன? இது வந்து எல்லாத்தையும் நான் மார்க் பண்ணியிருக்கேன்ப்பா, எல்லாமே ரொம்ப முக்கியம். ஓகே, மியாசிஸ் இன்வால்வ்ஸ் 2 sequential cycles of nuclear and cell division called the meiosis 1, meiosis 2, but only a single cycle of DNA replication. மியாசிஸ்ல பாத்தீங்கன்னா நியூக்ளியர் டிவிஷன் அண்ட் சைட்டோபிளாஸ்மிக் டிவிஷன்ஸ் வந்து நடக்கும், மியாசிஸ் 1 அண்ட் மியாசிஸ் 2. பட் ஒரே ஒரு தடவை தான் டிஎன்ஏ வந்து ரிப்ளிகேஷன் ஆகுது. அதான் சொல்றாங்க, உங்க என்சிஆர்டி புக்ல வந்து மார்க் பண்ணிக்கோங்க. வந்து எப்ப ரிப்ளிகேட் ஆகும்னா பேரண்டல் குரோமோசோம் சிஸ்டர் குரோமாட்டிட வந்து எஸ் ஃபேஸ்ல ஃபார்ம் ஆன உடனே மியாசிஸ் 1 வந்து ஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்குது. மியாசிஸ் இன்வால்வ்ஸ் பேரிங் ஆஃப் ஹோமோலோகஸ் குரோமோசோம். இந்த வேர்ட் ரொம்ப முக்கியம்ப்பா, பிகாஸ் ஹோமோலோகஸ் குரோமோசோமுடைய பேரிங் மைட்டாசிஸ்ல இருக்காது, பட் மியாசிஸ்ல வந்து இருக்கும். அண்ட் ரீகாம்பினேஷன் பிட்வீன் நான் சிஸ்டர் குரோமாட்டின், அதாவது பேரிங் ஆஃப் ஹோமோலோகஸ் குரோமோசோம், ரீகாம்பினேஷன் பிட்வீன் த நான் சிஸ்டர் குரோமாட்டின் ஆஃப் ஹோமோலோகஸ் குரோமோசோம். ஃபைனலா 4 haploid cells are formed at the end of meiosis 2. Meiotic events can be grouped under meiotic cell divisions வந்து meiosis 1 and meiosis 2 அப்படின்னு சொன்னோமா. meiosis 1ல வந்து 4 சப்ஃபேசஸ் இருக்கு, ப்ரோஃபேஸ் 1, மெட்டாஃபேஸ் 1, அனாஃபேஸ், டீலோஃபேஸ் 1. meiosis 2ல பாத்தீங்கன்னா ப்ரோஃபேஸ் 2, மெட்டாஃபேஸ் 2, அனாஃபேஸ் 2, டீலோஃபேஸ் 2. இப்போ ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். இப்போ மியாசிஸ் 1 பா, இப்போ ப்ரோஃபேஸ் 1. இப்போ மியாசிஸ் 1ல ப்ரோஃபேஸ் 1, மெட்டாஃபேஸ் 1, அனாஃபேஸ் 1, டீலோஃபேஸ் 1ன்னு சொன்னோமா. ப்ரோஃபேஸ் 1 இப்போ ப்ரோஃபேஸ் ஆஃப் த ஃபர்ஸ்ட் மியாட்டிக் டிவிஷன் ஆஃப் டிபிக்கலி லாங்கர் அண்ட் மோர் காம்ப்ளெக்ஸ். இதை நோட் பண்ணிக்கோங்கப்பா. விச் ஃபேஸ் ஆஃப் மியாசிஸ் 1 வந்து மோர் காம்ப்ளெக்ஸ் அண்ட் லாங்கரா இருக்கும்னா ப்ரோஃபேஸ் 1. ஓகே, இது வந்து ஃபர்தரா 5 ஃபேஸஸா டிவைட் பண்றாங்க. ஒன்னு லெப்டோட்டின், ஜைகோட்டின், பாக்கிட்டின், டிப்ளோட்டின், டயகைனசிஸ். லெப்டோட்டின்ல என்ன ஆகும்?
stage the chromosome become gradually visible under the microscope. leptotinல gradually chromosome வந்து தெரிய ஆரம்பிக்கும். The compaction of chromosome continues throughout the leptotin. chromosomal compaction வந்து அதாவது chromosome visible நம்மளுக்கு தெரியும். This is followed by the second stage of prophase அதாவது zygote. இதை தொடர்ந்து எந்த ஸ்டேஜ் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓகே இதை தொடர்ந்து எந்த ஸ்டேஜ் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜைகோட்டின். During this stage chromosomes start pairing together and this process of association is called synapsis. ஜைகோட்டின் ஸ்டேஜ்ல ஹோமோலோகஸ் குரோமோசோம்லாம் வந்து பேரிங் ஆகி ரெண்டு பேருக்கும் நடுவில் ஸ்னாப்டோனீமல் காம்ப்ளெக்ஸ் வந்து ஃபார்ம் ஆச்சு. ஓகே ஃபர்ஸ்ட் ரெண்டு ஃபேஸ் இருக்குல்ல லெப்டோட்டின் ஜைகோட்டின் இது வந்து ஷார்ட் லிவ். ரொம்ப பேக்கெட்டின் ஸ்டேஜ்ல என்னென்ன இம்பார்ட்டன்ட் நான் சொல்லியிருக்க இந்த ஹைலைட்டட் பாயிண்ட்ஸ் வந்து நோட் பண்ணுங்கப்பா. ஒன்று இப்போ ஹோமோலோகஸ் குரோமோசோம் இது ஒரு ஹோமோலோகஸ் குரோமோசோம் இது ஒரு ஹோமோலோகஸ் குரோமோசோம். இப்போ ரெட்டும் கிரீனும் ஹோமோலோகஸ் குரோமோசோம். இப்போ ரெட்டில் இந்த ஷேடட் ஏரியா வந்து இதுக்கு இது சிஸ்டர் குரோமாட்டின். அதே மாதிரி கிரீனில் இருக்கக்கூடிய ஷேடட் இதுக்கு இது சிஸ்டர். இப்போ இது ரெண்டுக்கும் நடுவில் ஸ்னாப்டோனீமல் காம்ப்ளெக்ஸ் வந்து முன்னாடியே வந்து நம்மளுக்கு ஜைகோட்டின் ஸ்டேஜ்லேயே வந்து ஃபார்ம் ஆயிடுச்சு. இப்போ பேக்கெட்டின் ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா நான் சிஸ்டர் குரோமாட்டின் வந்து இந்த மாதிரி கிராஸ் ஓவர் ஆகும். அப்போ இந்த இடத்துல பேர் என்னன்னு சொல்கிறாங்கன்னா ரீகாம்பினேஷன் நோடல்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே ரீகாம்பினேஷன் நடக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு என்சைம் வேணும். அது ரீகாம்பினேஸ் அப்படிங்கிற என்சைம். அது மட்டும் இல்லாமல் the recombination between homologous chromosome is completed by the end of packaging. அதாவது பேக்கெட்டினுடைய எண்டில் ரீகாம்பினேஷன் வந்து கம்ப்ளீட் ஆயிரும். கம்ப்ளீட்டட் ரீகாம்பினேஷன்ஸ்னா என்ன? இந்த ரெட் கலரில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஹாஃப் வந்து கிரீன் கலர் வந்து ஜாயின் பண்ணிடும். எஸ் அதே மாதிரி கிரீன் கலர்ல ஒரு ஹாஃப் ரெட் கலர் ஜாயின் பண்ணிடும். அப்ப கிராஸ் ஓவர் வந்து அப்படியே லிங்க் ஜாயின் பண்ணியே இருக்கும்பா. ரீகாம்பினேஷன்ஸ் வந்து நடந்து இந்த ரெட் கலருக்கு கிரீன் கலர் வந்துடும், கிரீன் கலருக்கு ரெட் கலர் வந்துடும் இந்த இடத்துல. ஓகே ரீகாம்பினேஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் அதே இடத்துல வந்து அட்டாச் ஆயிருக்கும், லிங்க் ஆயிருக்கும் அந்த கிராஸ் ஓவர் சைட்ல. இந்த ஸ்டேஜ்ல இந்த ஸ்னாப்டோனீமல் காம்ப்ளெக்ஸ் வந்து டிசப்பியர் ஆகும் எக்ஸப்ட் அட் த சைட் ஆஃப் இந்த கிராஸ் ஓவர் சைட்டை தவிர மற்ற எல்லா இடத்துலயும் டிசப்பியர் ஆயிரும். ஓகே எக்ஸ் ஷேப்டு ஸ்ட்ரக்சர் இருக்குல்ல இதுக்கு பேரு தான் கயாஸ்மேட்டா. அதாவது இந்த ஸ்னாப்டோனீமல் காம்ப்ளெக்ஸ் வந்து டிசப்பியர் ஆயிருச்சு டயகைனசிஸ்ல எக்ஸப்ட் அட் த சைட் ஆஃப் கிராஸ் ஓவர். இதுல வந்து எக்ஸ் ஷேப்ட் ஸ்ட்ரக்சர் இருக்கு, இதுக்கு பேரு கயாஸ்மேட்டா அப்படின்னு சொல்லிட்டாங்க. டயகைனசிஸ் ஸ்டேஜ்ல என்ன ஆகும்? டெர்மினலைசேஷன் ஆஃப் த கயாஸ்மேட்டா. இந்த ரீகாம்பினேஷன் நடந்து இந்த மாதிரி தனியா பிரிஞ்சிடும். அதாவது டெர்மினலைசேஷன் ஆஃப் த கயாஸ்மேட்டா. இந்த கயாஸ்மா வந்து டெர்மினேஷன் ஆயிருச்சு. By the end of diakinesis, the nucleolus disappears and the nucleolar membrane also breaks. Diakinesisல என்னப்பா அந்த எக்ஸ் ஷேப்டு கயாஸ்மா வந்து பிரேக் ஆகி ரெண்டுமே செப்பரேட்டா பிரிஞ்சிடும். அதே மாதிரி நியூக்ளியர் என்வலப் அண்ட் நியூக்ளியோலஸ் வந்து டிசப்பியர் ஆக ஆரம்பிச்சிடும். ஓகே இப்போ இந்த பைவேலன்ட் குரோமோசோம் பார்த்தீங்கன்னா ஈக்குவேட்டோரியல் பிளேட் அதாவது அந்த செல்லினுடைய சென்டரில் வந்து அரேஞ்ச் ஆகும். அதுக்கு பார்த்தீங்கன்னா ஆப்போசிட் போலில் இருக்கக்கூடிய சென்ட்ரோசோம்லேருந்து வரக்கூடிய அந்த ஸ்பிண்டில் ஃபைபர்ஸ் வந்து கைனட்டோகோரில் அட்டாச் பண்ணி அது ஈக்குவேட்டோரியல் பிளேட்டுக்கு வந்து கொண்டு வரும்பா. இப்போ அனாஃபேஸ் 1ல ஹோமோலோகஸ் குரோமோசோம் செப்பரேட் while sister chromatin remain attached at their centromeres. இதுவும் சேர்ந்து ஹோமோலோகஸ் குரோமோசோம். இது வந்து நம்ம மெட்டாஃபேஸ்ல வந்து மெட்டாசென்ட்ரிக் பிளேட்ல வந்து அரேஞ்ச் ஆயிருக்கு அப்படின்னு சொன்னோமா. அனாஃபேஸ்ல என்ன ஆகும்? ஹோமோலோகஸ் குரோமோசோம் இந்த ரெண்டுமே தனித்தனியா பிரியுது. இந்த எல்லோ கலர் தனியா ஒரு போல்லையும் இந்த ப்ளூ கலர் தனியா ஒரு போல்லையும் வந்து பிரியுதா. அப்ப சிஸ்டர் குரோமாட்டிடோட சேர்ந்து தான் வந்து பிரியுது. அதை தான் சொல்றாங்க. நெக்ஸ்ட் வந்து டீலோஃபேஸ். The nuclear membrane and the nucleolus reappear and cytokinesis followed and is called dyad of cells. இப்படி இருந்ததா? எஸ் சிஸ்டர் குரோமாட்டிடோட இதை சுற்றியும் நியூக்ளியர் என்வலப்பும் அதுக்கப்புறம் சைட்டோபிளாசமும் வந்து டெவலப் ஆக ஆரம்பிக்கும். இதை சுற்றியும் நியூக்ளியர் என்வலப் அண்ட் ஆல்சோ சைட்டோகைனசிஸ் வந்து டெவலப் ஆகுது. அதே மாதிரி இந்த ப்ளூ கலரில் இருக்கா ஒரு ஹோமோலோகஸ் குரோமோசோம் இதை சுற்றியும் என்வலப் அண்ட் ஆல்சோ சைட்டோபிளாசம் வந்து டெவலப் ஆக ஆரம்பிக்கும். அவ்வளோதான். இதான் வந்து டயாட் ஆஃப் செல்ஸ். ஓகே நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா த ஸ்டேஜ் பிட்வீன் டூ மியாட்டிக் டிவிஷன்ஸ். ரெண்டு மியாட்டிக் 1 மியாட்டிக் 2 டிவிஷன்ஸ்க்கு நடுவில் உள்ளது இன்டர்கைனசிஸ். இதில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த டிஎன்ஏ ரிப்ளிகேஷன்ஸ் இருக்காது. இது வந்து ஒரு ஷார்ட் லிவ்டுன்னு சொல்கிறாங்க. திஸ் இஸ் ஃபாலோட் பை ப்ரோஃபேஸ் 2 ஆஃப் மியாசிஸ் 2. மியாசிஸ் 2 பார்த்தீங்கன்னா மைட்டாசிஸ் 2 மாதிரியே இருக்கும். இப்போ ப்ரோஃபேஸ் 2ல வந்து என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்மளுக்கு 2 குரோமோசோம் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா 2 டாட்டர் செல்ஸ் வந்து ஃபார்ம் ஆயிருந்துச்சு இல்லையா. அந்த டாட்டர் செல்ஸில் இருக்கக்கூடிய நியூக்ளியர் மெம்பரேன் டிசப்பியர் ஆகி எகெயின் அந்த குரோமோசோம் பார்த்தீங்கன்னா கண்டென்சேஷன் ஆக ஆரம்பிக்கும். அதான் ப்ரோஃபேஸ் 2 அப்படிங்கிறது. அப்போ மெட்டாஃபேஸ் 2ல என்ன ஆகும்? அட் திஸ் ஸ்டேஜ் இதில் அப்படியே அப்படி குரோமோசோம் வந்து கண்டென்சேஷன் ஆக ஆரம்பிச்சு எங்கே வரும்? இந்த ஈக்குவேட்டோரியல் பிளேட்டில் வந்து அரேஞ்ச் ஆகும். அது மட்டும் இல்லாமல் ஸ்பிண்டில் ஃபைபர்ஸ் ஃப்ரம் த ஆப்போசிட் போல் வந்து இதை அட்ராக்ட் பண்ணி இழுக்க ஆரம்பிக்கும். அதாவது சிஸ்டர்ஸ் தனியாகவும் இது வந்து சிஸ்டர் குரோமாட்டிட் தனியாகவும் இந்த குரோமோசோம் தனியாகவும் வந்து பிரிய ஆரம்பிக்கும்.
அனாஃபேஸ் 2ல பார்த்தீங்கன்னா சைமல்டேனியஸ் ஸ்பிளிண்டிங், அதாவது நடுவில் வந்து சென்ட்ரோமியர் ஸ்பிளிட் ஆகி சிஸ்டர் குரோமாட்டிட் ஒரு போல் நோக்கியும் இந்த குரோமோசோம் பார்த்தீங்கன்னா ஆப்போசிட் போல் நோக்கியும் போகும். நெக்ஸ்ட் வந்து டீலோஃபேஸ் 2. மியாசிஸ் ends with the telophase 2. மியாசிஸ் வந்து டீலோஃபேஸ் 2ல வந்து முடியுது. இப்போ இந்த பிக்சரில் பாருங்கப்பா, ப்ரோஃபேஸ் 2ல வந்து குரோமோசோம் வந்து கண்டென்சேஷன் ஆச்சா, மெட்டாஃபேஸ் 2ல ஈக்குவட்டோரியல் பிளேட்டில் வந்து அரேஞ்ச் ஆச்சா, அதே மாதிரி சிஸ்டர் தனியாகவும், அதாவது இது வந்து சிஸ்டர் குரோமாட்டின், ஓகே, இது தனியாகவும் ஸ்ப்ரெட் ஆயிடுச்சா அனாஃபேஸ் 2ல. இப்போ வந்து என்ன ஆகும்னா மியாசிஸ் 2 வந்து முடிய போகுது. 2 group of chromosome once again get enclosed by the nuclear membrane. இது ஒரு group of chromosome, இது ஒரு group of chromosome போயிருச்சு. அப்போ இதை சுற்றி நியூக்ளியர் மெம்பரேன் followed by cytokinesis வந்து நடந்துருச்சு. அப்போ சைட்டோகைனசிஸ் நடந்து ரிசல்ட்டிங் இந்த டெட்ராட், அதாவது 4 ஹாப்ளாய்ட் நம்பர் ஆஃப் வந்து நம்மளுக்கு கிடைச்சிருக்கு மியாசிஸ் 2வோட முடிவில். சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் த மியாசிஸ்னுடைய முக்கியத்துவம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேமெட் ஃபார்மேஷன் அப்போ குரோமோசோம் நம்பரை ஹாப்ளாய்டாக கொடுத்தாதான் அது இன்னொரு ஹாப்ளாய்ட் நம்பரில் இருக்கக்கூடிய ஸ்பெர்மோட சேர்ந்து எகெயின் வந்து நமக்கு 2n டிப்ளாய்டு இருக்கக்கூடிய செல்ஸ் வந்து ரெஸ்டோர் ஆகும், அதான் சொல்கிறாங்க. ஓகே, இட் ஆல்சோ இன்க்ரீஸ் த ஜெனட்டிக் வேரியபிலிட்டி ஆஃப் த பாப்புலேஷன் ஆர்கானிசம் ஃப்ரம் ஒன் ஜென்ரேஷன் டு த நெக்ஸ்ட் ஜென்ரேஷன். ஓகே, ஜெனட்டிக் வேரியேஷன்ஸ் இந்த மாதிரி ரீகாம்பினேஷன்ஸ் நடக்கிறதுனால ஜெனட்டிக் வேரியேஷன்ஸ் வந்து நடக்குதுப்பா ஒரு ஜென்ரேஷன்ஸ்லேருந்து இன்னொரு ஜென்ரேஷன். தட்ஸ் ஆல் அபவுட் த ஹைலைட்ஸ். இப்போ இதுக்கான கொஷின் அண்ட் ஆன்சர் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கப்பா, G0 ஃபேஸ். G0 ஃபேஸில் இருக்கக்கூடிய செல்ஸ் டெர்மினேட் த செல் சைக்கிளா, எக்ஸிட் த செல் சைக்கிளா, என்டர் த செல் சைக்கிளா, சஸ்பெண்ட் த செல் சைக்கிளா, எக்ஸிட் த செல் சைக்கிள். இப்போ நம்மளுடைய பாடியில் பார்த்தீங்கன்னா சம் செல்ஸ் வந்து செல் டிவிஷன் கெப்பாசிட்டியை வந்து லூஸ் பண்ணிருப்பா. அப்போ அந்த செல் பார்த்தீங்கன்னா G1 ஸ்டேஜில் இருந்து எக்ஸிட் ஆகி G0 அப்படிங்கிற குவாஷன் ஸ்டேஜுக்கு வந்து போயிடும். இந்த ஸ்டேஜில் இருந்து எப்போ இது ஆக்டிவேட் ஆகுனா, ஒன்ஸ் அந்த செல்லில் வந்து ஏதாவது ஒரு இன்ஜுரி, ஏதாவது வந்து ரிப்பேர் தேவைப்படுது அப்படின்னா எகெயின் வந்து இது மெட்டபாலிக்கலாக வந்து ஆக்டிவாக இருக்கும்பா. ஓகே, அப்போ G0 அப்படிங்கிறது அந்த செல் சைக்கிளில் இருந்து எக்ஸிட் ஆயிடுது. ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வாட் ஹேப்பன்ஸ் டு எ செல் ஆஃப்டர் எம் ஃபேஸ் ஆஃப் ஏ செல் சைக்கிள். இப்போ அதாவது எம் ஃபேஸ்க்கு அப்புறம் அந்த செல் சைக்கிளில் என்ன ஆகும், நியூக்ளியோ சைட்டோபிளாஸ்மிக் இண்டெக்ஸ் வந்து டிக்ரீஸ் ஆகுமா, நியூக்ளியோ சைட்டோபிளாஸ்மிக் இண்டெக்ஸ் இன்க்ரீஸ் ஆகுமா, நியூக்ளியோ சைட்டோபிளாஸ்மிக் இண்டெக்ஸ் ஃப்ளக்சுவேட்ஸ் ஆகுமா, நியூக்ளியோ சைட்டோபிளாஸ்மிக் இண்டெக்ஸ் ரிமைன்ஸ் கான்ஸ்டண்ட்டாக இருக்குமா. ஓகே, அது நியூக்ளியோ சைட்டோபிளாஸ்மிக் இண்டெக்ஸ் வந்து டிக்ரீஸாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேஜஸ் ஆஃப் மியாசிஸ் இன்வால்வ்ஸ் டிவிஷன் ஆஃப் சென்ட்ரோமியர். எந்த மியாட்டிக் டிவிஷன்ஸில் சென்ட்ரோமியர் டிவிஷன்ஸ் வந்து நடக்குதுப்பா. மியாட்டிக் டிவிஷன்ஸில் சென்ட்ரோமியர் எப்போ நடக்கும், அதாவது மியாட்டிக் 2 டிவிஷன்ஸில் எஸ்பெஷலி அனாஃபேஸ் 2ல வந்து நடக்கும்ப்பா. when cell has stalled DNA replication fork, which checkpoint should be predominantly activated. என்ன செக் பாயிண்ட், யூஸ்வலி பார்த்தீங்கன்னா செக் பாயிண்ட் அப்படிங்கிறது 2 இடத்துல இருக்கும்பா. G1 அப்படிங்கிற செக் பாயிண்ட், இந்த செக் பாயிண்ட்டை கடந்தாதான் இது வந்து எஸ் ஃபேஸ் அப்படிங்கிற ரிப்ளிகேஷன் ஃபேஸ்க்கு வந்து போகும். ஃபாலோட் பை G2 ஃபேஸ், எஸ் ஃபேஸ்க்கு அப்புறம் G2 ஃபேஸ், அதுக்கப்புறம் எம் அப்படிங்கிற மைட்டாட்டிக் ஃபேஸ். இப்போ செக் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா G1, எந்த ஒரு செல் வந்து சைக்கிள் G1 ஃபேஸை தாண்டிச்சு அது வந்து எஸ் ஃபேஸ், அப்போ DNA ரெப்ளிகேஷன் வந்து நடக்குது. இவங்க என்ன சொல்றாங்க, ஸ்டால்டு DNA replication fork which checkpoint should be predominantly activated அப்படின்னு பார்த்தீங்கன்னா G2M. இன்னொரு செக் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா அதாவது CM அப்படின்னு சொல்லுவாங்க, மைட்டாட்டிக் சைக்ளின். அப்போ G2M ஃபேஸ் பா, ஆன்சர் வந்து G2M. an example of மைட்டோஜென் அப்படிங்கிறது சைட்டோகைனின் பா, அதாவது செல் டிவிஷன் பண்றதா மைட்டோஜென் அப்படின்னு சொல்லுவோம். in which phases of cell cycle amount of DNA in the cell remains level in the initial amount is denoted as 2C. 2C இருந்தது 4C வந்து எந்த இடத்துல இருக்கும் கேக்குறாங்க, எந்த செல் சைக்கிள்ல. G0ல வந்து குவாஷன் ஸ்டேஜ் இருக்காது. G1, இப்போ G1 ஸ்டேஜ்லாம் என்ன, பேரண்ட்ல இருக்கக்கூடிய 2C அப்படியே தான் இருக்கும். நெக்ஸ்ட் 2C வந்து G1ல அப்படியே இருக்கும். எஸ் ஃபேஸ்ல வந்து ரிப்ளிகேஷன் வந்து ஆக ஆரம்பிக்கும். அப்போ ஒன்லி G2 ஸ்டேஜ்ல வந்து என்னப்பா, அதாவது 4C லெவல்ல வந்து அப்படியே இருக்கும். பேரண்ட்ல இருக்கக்கூடிய 2C வந்து 4C ரிப்ளிகேஷன் நடந்து அப்படியே இருக்கும். இதையே வந்து நம்ம எடுத்துக்க கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எம் அப்படிங்கிறது இந்த ஃபேஸ்ல மைட்டாசிஸும் நடக்கலாம், மியாசிஸ் நடந்து ஹாஃபாவும் குறையலாம். அப்போ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா G2. of the following options gives the correct sequence of events during mitosis. மைட்டாசிஸ்ல என்னென்ன நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் குரோமோசோமல் கண்டென்சேஷன் ஆகும், அதாவது அன்டாங்கிளிங், நியூக்ளியர் மெம்பரேன் டிஸ்அசம்பிளி அண்ட் அரேஞ்ச்மெண்ட் அட் தி ஈக்வேட்டர் பிளேட்ல நடக்கும். நெக்ஸ்ட் வந்து சென்ட்ரோமியருடைய டிவிஷன் நடந்து செக்ரிகேஷன் நடந்து அதுக்கப்புறம் டீலோஃபேஸ் வந்து நடக்கும். இது வந்து கரெக்டுப்பா.
அடுத்து பாருங்க, கண்டென்சேஷன் நடந்ததுக்கப்புறம் கிராசிங் ஓவர் நடக்கும். அடுத்து நியூக்ளியர் மெம்பரேன் வந்து டிஸப்பியர் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் நியூக்ளியர் மெம்பரேன் டிஸப்பியர் ஆனதுக்கப்புறம் தான் கிராஸ் ஓவர் நடந்து செக்ரிகேஷன் நடந்து டீலோஃபேஸ் வந்து வரும். இது கிடையாது. நெக்ஸ்ட் கண்டென்சேஷன் அரேஞ்ச்மெண்ட். கண்டென்சேஷன் ஆன உடனே ஈக்குவேட்டார் பிளேட்ல வந்துருமா? நோ. அப்போ இது வந்து தவறு. நெக்ஸ்ட் வந்து கண்டென்சேஷன் நியூக்ளியர் மெம்பரேன் டிஸாசெம்பிளி கிராசிங் ஓவர் செக்ரிகேஷன் அண்ட் டீலோஃபேஸ் இதுவும் வந்து தவறுப்பா. நெக்ஸ்ட் வந்து மேட்ச் த ஃபாலோயிங் வித் ரெஸ்பெக்ட் டு த மியாசிஸ். மியாசிஸ் வந்து எப்படி நடக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ ஃபர்ஸ்ட் ஜைகோட்டின் ஸ்டேஜில் வந்து என்னப்பா நடந்தது? ஸ்னாப்சிஸ் வந்து ஃபார்ம் ஆச்சா? அப்போ ஜைகோட்டின் பார்த்தீங்கன்னா ஸ்னாப்சிஸ் வந்து ஃபார்ம் ஆச்சு. பாக்கெட்டின் ஸ்டேஜில் என்னப்பா ஃபார்ம் ஆச்சு? அதாவது கிராசிங் ஓவர் வந்து நடந்தது. ஓகே. டிப்ளோட்டின் ஸ்டேஜில் என்ன வந்து நடந்தது? கயாஸ்மேட்டா அப்படிங்கிறது ஃபார்ம் ஆச்சு. அண்ட் டயாகைனசிஸில் வந்து டெர்மினலைசேஷன் வந்து நடந்தது. அப்போ இது ஃபுல்லாக பாருங்க இதில் இருக்குன்னு ஆப்ஷன் பி. அதாவது ஜைகோட்டீனில் வந்து ஸ்னாப்சிஸ் நடந்தது, பாக்கெட்டீனில் கிராசிங் ஓவர் நடந்தது, டிப்ளோட்டீனில் பார்த்தீங்கன்னா கயாஸ்மேட்டா அண்ட் டயாகைனசிஸில் டெர்மினலைசேஷன். ஓகே. நெக்ஸ்ட் விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் அ கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர் டூரிங் மைட்டாசிஸ் இன் சொமாட்டிக் செல்ஸ். மைட்டாசிஸ்ல வந்து எது கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர் கிடையாது. குரோமோசோம் வந்து கண்டிப்பா மூவ்மெண்ட் இருக்கும். ஸ்னாப்சிஸ் வந்து ஃபார்ம் ஆகுதுப்பா. இது வந்து மியாட்டிக் டிவிஷன்ஸ்ல தான் இருக்கும். அப்ப விச் இஸ் நாட் அ கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர்னு கேட்குறாங்களா? அப்ப இதுதான் கரெக்ட். ஆனால் அடுத்து பாருங்க ஸ்பிண்டில் ஃபைபர்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும். நெக்ஸ்ட் டிஸப்பியரன்ஸ் ஆஃப் நியூக்ளியோலஸ் இருக்கும். அப்போ ஆன்சர் வந்து ஸ்னாப்சிஸ்பா. செலக்ட் த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். இப்போ ஒரு கொஷினை படிக்கும்போது அதில் கரெக்டாக இன்கரெக்டாக நாட்டா அதெல்லாம் பார்த்துக்கணும். இப்போ கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் ரிலேட்டட் டு த மைட்டாசிஸ்ன்னு கேட்குறாங்க. amount of DNA in the parent cell is first halved and then distributed into two daughter cells. மைட்டாசிஸ்ல ஹாஃபா வந்து குறையுமா? நோ. இது வந்து தப்பு. நெக்ஸ்ட் அமௌண்ட் ஆஃப் டிஎன்ஏ இந்த பேரண்ட் செல் இஸ் ஃபர்ஸ்ட் டபுள்டு அண்ட் தென் டிஸ்ட்ரிபியூட்டட் இன்டு த டாட்டர் செல்ஸ். ஆமாம், ஃபர்ஸ்ட் வந்து டபுள் ஆகும், அதுக்கப்புறம் தான் டாட்டர் செல்ஸ்க்கு போகும். ஏன்னா இது வந்து மைட்டாசிஸ்ல அமௌண்ட் ஆஃப் டிஎன்ஏ இந்த பேரண்ட் இஸ் ஃபர்ஸ்ட் ஹாஃபே கிடையாது. ஹாஃப்னு வந்தாலே அது வந்து மியாசிஸ் தான். அமௌண்ட் ஆஃப் டிஎன்ஏ இந்த பேரண்ட் செல் இஸ் ஃபர்ஸ்ட் டபுள் அண்ட் தென் டிஸ்ட்ரிபியூட்டட் இன்டு 4 டாட்டர் செல்ஸ். 4 டாட்டர் செல்ஸ்க்கா போகும்? இல்லை, 2 டாட்டர் செல்ஸ். ஓகே. Next, a stage in cell division is shown in figure. Select the answer which gives correct identification of the stage with this characteristics. அதாவது ஒரு பிக்சரை கொடுத்துட்டு இது எந்த ஸ்டேஜ் அப்படின்னு கேட்குறாங்கப்பா. Cytokinase cell plate is formed. Mitochondria distributed between 2 daughter cells. Cell plate வந்து இங்க ஃபார்ம் ஆயிருக்கா? நோ. ஓகே. டீலோஃபேஸ் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் அண்ட் நியூக்ளியோலஸ் வந்து நாட் ரீஃபார்ம்டு எட்டுன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ரீஃபார்ம் ஆயிரும். அதாவது இது எந்த ஸ்டேஜ்ப்பா? டீலோஃபேஸ் ஸ்டேஜ் ஆஃப் மைட்டாசிஸ். மைட்டாசிஸ்னுடைய டீலோஃபேஸ் ஸ்டேஜ். இதில் நியூக்ளியர் என்வலப் ரீஃபார்ம் ஆயிரும். கோல்கி அப்பாரட்டஸ் மற்ற எல்லா செல் ஆர்கனல்ஸும் ஃபார்ம் ஆயிரும். லேட் அனாஃபேஸா? இல்லை. லேட் அனாஃபேஸா அதாவது குரோமோசோம் மூவ் அவே ஃப்ரம் த ஈக்குவேட்டரியல் பிளேட், கோல்கி காம்ப்ளெக்ஸ் நாட் பிரசன்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கிடையாது. அப்போ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா சி டீலோஃபேஸ்பா. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா the appearance of recombination nodules on homologous chromosome during meiosis. Characteristics: synaptonemal complex, bivalent, sites at which crossing over occurs, terminalization, site at which crossing over occurs. இப்போ crossing over takes place between which chromatin and in which stages of cell cycle? எந்த ஸ்டேஜில்ப்பா? பாக்கெட்டின் ஸ்டேஜில் ஹோமோலோகஸ் குரோமோசோமினுடைய நான் சிஸ்டர் குரோமாட்டின். என்னப்பா இதுக்கு ஆன்சர்? அதாவது நான் சிஸ்டர் குரோமாட்டின் ஆஃப் ஹோமோலோகஸ் குரோமோசோம் அட் பாக்கெட்டின் ஸ்டேஜ் ஆஃப் ப்ரோஃபேஸ் 1. இருந்தாலும் மற்ற ஆப்ஷனை பாருங்க. நான் சிஸ்டர் குரோமாட்டின் ஆஃப் ஹோமோலோகஸ் குரோமோசோம் அட் ஜைகோட்டின் ஸ்டேஜா? ஜைகோட்டின் ஸ்டேஜ் வராதுப்பா. நான் சிஸ்டர் குரோமாட்டின் ஆஃப் ஹோமோலோகஸ் அட் ஜைகோட்டின் ஸ்டேஜ் ஆஃப் ப்ரோஃபேஸ் 1 அதுவும் வராது. நான் ஹோமோலோகஸ் குரோமோசோம்னு கொடுத்துருக்காங்க, அதுவும் தப்பு. சிஸ்டர் குரோமாட்டின் ஆஃப் நான் ஹோமோலோகஸ், நான் சிஸ்டர் குரோமாட்டின் ஆஃப் ஹோமோலோகஸ் குரோமோசோம் தான்ப்பா கரெக்ட். நெக்ஸ்ட் செலக்ட் த இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் வித் ரெஃபரன்ஸ் டு த மைட்டாசிஸ். மைட்டாசிஸ்னுடைய இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன? ஆல் த குரோமோசோம் லை அட் த ஈக்குவேட்டார் அட் த மெட்டாஃபேஸ். இது கரெக்ட். ஸ்பிண்டில் ஃபைபர்ஸ் அட்டாச் டு த சென்ட்ரோமியர் ஆஃப் குரோமோசோம். ஸ்பிண்டில் ஃபைபர்ஸ் வந்து குரோமோசோம்னுடைய கைனட்டோ கோர்ல தான் வந்து அட்டாச் ஆயிருக்கும். அப்போ இது வந்து தவறான ஆன்சர். இன்கரெக்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்களா, தவறான ஆன்சர். பட் இது கரெக்ட். நெக்ஸ்ட் குரோமோசோம் டீகண்டென்ஸ் அட் டீலோஃபேஸ். டீலோஃபேஸில் வந்து குரோமோசோம் வந்து டீகண்டென்ஸ் ஆகுமா? இது வந்து கரெக்டுப்பா. ஸ்பிளிட்டிங் ஆஃப் சென்ட்ரோமியர் அக்கர்ஸ் அட் த அனாஃபேஸ். ஆமாம், அனாஃபேஸில் வந்து சென்ட்ரோமியர் வந்து ஸ்பிளிட்டிங் இருக்கும். இது வந்து கரெக்ட். வந்து பார்த்தீங்கன்னா the stage during which separation of the paired homologous chromosome begins in. பேர் ஆன ஹோமோலோகஸ் குரோமோசோம் எப்போ வந்து செப்பரேட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிப்ளோட்டின் ஸ்டேஜ். இதான்ப்பா ஆன்சர்.
ஓகே, நெக்ஸ்ட் கொஷின்ஸ் பார்த்தீங்கன்னா the process of appearance of recombination nodules occurs at which substage of prophase 1? எந்த சப்ஸ்டேஜில் வந்து ரீகாம்பினேஷன் நோடுல்ஸ் வந்து ஃபார்ம் ஆகுப்பா? டயகைனசிஸா, ஜைகோட்டினா, பாக்கிட்டீனா, டிப்ளோட்டினா, பாக்கிட்டீன் ஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா among eukaryotes replication of DNA takes place in எதில் வந்து DNA replication நடக்கும்பா? எந்த சைக்கிளில், எந்த ஃபேஸஸில்? G2 ஃபேஸா இல்லை M ஃபேஸ் கிடையாது, S ஃபேஸில் மட்டும்தான் DNA ரிப்ளிகேஷனும் அண்ட் சென்ட்ரோசோம் டூப்ளிகேஷன் அனிமல் செல்ஸ்லையும் DNA ரிப்ளிகேஷன் S ஃபேஸ்லையும் நடக்கும், G1 ஃபேஸில் கிடையாது. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னாப்பா விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் நெவர் அக்கர்ஸ் டியூரிங் மைட்டாட்டிக் செல் டிவிஷன்? மைட்டாட்டிக் செல் டிவிஷன்ஸில் இது நடக்காது. காயிலிங் அண்ட் கண்டென்சேஷன் ஆஃப் குரோமட்டின்ஸ் நடக்கும். ஸ்பிண்டில் ஃபைபர்ஸ் அட்டாச் டு த கைனட்டோகோர்ஸ் ஆஃப் குரோமோசோம்ஸ் வந்து நடக்கும். மூமெண்ட் ஆஃப் சென்ட்ரியோல்ஸ் டுவர்ட்ஸ் ஆப்போசிட் போல்ஸ் வந்து நடக்கும். த பேரிங் ஆஃப் ஹோமோலோகஸ் குரோமோசோம், அதாவது இது மட்டும்தான்ப்பா நடக்காது. அப்போ நெவர் அக்கர்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்களா? அப்போ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா இது பேரிங் ஆஃப் ஹோமோலோகஸ் குரோமோசோம் மியாட்டிக் டிவிஷன்ஸில் தான்ப்பா நடக்கும். ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரிகார்டிங் மியாசிஸ் விச் ஸ்டேட்மெண்ட் இஸ் இன்கரெக்ட்? எது வந்து இன்கரெக்ட்னு கேட்குறாங்க. அப்போ கரெக்டானதெல்லாம் நம்ம எலிமினேட் பண்ணணும். ஒன்று பார்த்தீங்கன்னா 4 haploid cells form at the end of meiosis 2, கரெக்ட். இன் meiosis there are 2 stages, meiosis 1 and 2, கரெக்ட். DNA replication occurs in S phase of meiosis 2, அதாவது meiosis 1 and meiosis 2ல வந்து DNA replication S phaseல வந்து நடக்கும்பா. இது வந்து தவறான ஆன்சர். ஸோ இதுதான் வந்து கரெக்ட். பேரிங் ஆஃப் ஹோமோலோகஸ் குரோமோசோம் ரீகாம்பினேஷன் குரோமோசோம் அக்கர்ஸ் during meiosis வந்து கரெக்ட். இப்போ ஆன்சர் பார்த்தீங்கன்னா 3. do the chromosome pair during meiosis 1? meiosis 1ல குரோமோசோம் வந்து எப்போ வந்து பேர் ஆக ஆரம்பிக்கும்? லெப்டோட்டின் ஸ்டேஜில் கண்டென்சேஷன் ஆக ஆரம்பிக்கும். ஜைகோட்டின் ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா பேரிங் ஆக ஆரம்பிக்கும். ஜைகோட்டின் ஸ்டேஜில்ப்பா. ஓகே, இட்ஸ் ட்ரூ அபவுட் த மைட்டாட்டிக் ஸ்பிண்டில். ஓகே, இட் இஸ் கம்போஸ்ட் ஆஃப் ஆக்டின் அண்ட் மயோசின் மைக்ரோஃபிலமெண்ட்ஸா? இட் இன்க்ளூட்ஸ் த கைனட்டோகோர் அட் த மெட்டாஃபேஸ் பிளேட்டா? இட் கம்போஸ்ட் ஆஃப் மைக்ரோடியூபிள்ஸ் விச் செப்பரேட் குரோமோசோம் அட் ஆப்போசிட் போல்ஸ் ஆஃப் த செல்லா? It originates only from centrioles of centrioles. இது என்ன ட்ரூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா it is composed of microtubules which separate chromosome at opposite poles of the cell. இதான். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா the synapses occurs between எதுக்கு நடுவில் synapses நடக்கும்? மேல் கேமிட் ஃபீமேல் கேமிட் நடுவுலையா? mRNA and ribosomes, spindle fiber and centromere, 2 homologous chromosome, 2 homologous chromosome நடுவில் தான் synapses, அதாவது synaptonemal complex அப்படின்னு நம்ம படித்தோம். Next, the appearance of recombination nodules on homologous chromosome during meiosis. Characteristics. Recombination nodules இருக்குல்ல, அது personalizationா, synaptonemal complexா? personalization கிடையாது, synaptonemal complex கிடையாது, bivalent கிடையாது. sites at which crossing over occurs. எந்த இடத்துல crossing over நடந்திருக்கோ அதில் தான் recombination nodules வந்து appear ஆயிருக்கு. Which of the following precedes nuclear envelope reformation during the M phase of the cell cycle? எதுல எந்த மைட்டாசிஸ் ஃபேஸ்ல நியூக்ளியர் என்வலப் ரீஃபார்ம் ஆயிருக்கு? chromosome decondensation and reassembly of the nuclear laminawa, transcription from chromosomes and nuclear leaf recombination, contraction ring formation and phragmoplast formation, contraction ring formation and transcription from chromosome decondensation and resembling of the nuclear lamina. Okay. What results in the formation of chiasmata? Chiasmata அப்படிங்கிறது what results in the formation of chiasmata? Exchange of parts of paired homologous chromosome, exchange of part of unpaired non-homologous chromosome, duplication of parts of paired homologous chromosome, loss of parts of unpaired non-homologous chromosome, exchange of parts of paired homologous chromosome. During mitosis, endoplasmic reticulum and nucleolus begin to disappear at எந்த இடத்துல disappear ஆயிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா early prophase, late prophase, early metaphase, late metaphase, early prophase, early prophase which serves as a connecting link between meiosis 1 and meiosis 2. இந்த stage பா interkinesis. Dash is the best stage to observe the shape and size and number of chromosome. எந்த ஸ்டேஜில் வந்து நம்ம பார்க்க முடியும்? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், செல் சைக்கிள் அண்ட் செல் டிவிஷன் உடைய ஹைலைட்ஸ் பார்த்துருக்கோம். அதே மாதிரி ஒரு ஷார்ட் ரிவிஷனும் பார்த்துருக்கோம், கொஞ்சம் கொஸ்டின் அண்ட் ஆன்சர் பார்த்துருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் சேனல்.